வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டுடைய இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6th 7th 8th 10th எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th-லையுமே 2 இயல் முடிச்சிட்டோம். எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஷார்ட்கட்ஸோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே உருவாகி இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரிவைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். ஏறு தழுவுதல். இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். ஓகே, ஆமாம், மாடுகள் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ புறத்திணைகள் அகத்திணைகள் எல்லாம் நம்ம நிறையாவே படிச்சிருக்கோம். செல்வம் அப்படிங்கிறது, செழிப்புங்கிறது எல்லாமே, வீரம்ங்கிறதுமே மாடை வச்சு தான் மீன் பண்ணியிருப்பாங்க. ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் கூட மாடை மீன் பண்ணி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். முல்லை மருது நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு, முக்கியம். ஸோ தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல். இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் அடுத்து பாருங்கள். இந்த ஏரியா யூனிட் 8லையுமே கவர் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. தமிழ் இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்ட பிஒய்க்கு கொஷின் இது. ஏறு தழுவுதல் விளையாட்டு பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா களி அப்படின்னா களிப்பு, மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. லகரம், இந்த லகரம் இல்லை, வேற ஒரு லகரம் வரும். ஸோ நம்ம களி அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி. ஏறு தழுவுதல் விளையாட்டை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும், ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது நினச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் இருக்குது, அதை இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின, சில நிலத்தை நொறுக்கின, சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன, சில மண்டையிட்டு பாய்ந்தன. இது எல்லாமே காளையை பற்றின குறிப்புகள் தான். அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க, இது முக்கியமானது. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை, மாறு ஏற்றி சிலைப்பவை மண்டி பாய்பவை, துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இந்த பாடல் வரிகள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் கலித்தொகை. ஓகே, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஜல்லிக்கட்டுக்கான வார்த்தை அப்படின்ற ஞாபகம் வரணும். ஜல்லிக்கட்டை பற்றி பேசியிருக்கிற சங்க நூல் கலித்தொகை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுகோல் அப்படின்னா இங்கே ஏறு தழுவுதலை மீன் பண்ணுறாங்க. சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை முக்கியம். அடுத்தது பாருங்கள். பள்ளி இலக்கியத்திலும் இதற்கான குறிப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள். எருது கட்டி அப்படின்றது மாடு தழுவுதலுக்கான ஒரு நிகழ்வு தான். இதை பற்றி சொல்கிற நூல் பாருங்கள், கண்ணுடையம்மன் பல்லு. முக்கூடர் பல்லு மாதிரி நிறைய பல்லு நூல்கள் இருக்குது. அதில் கண்ணுடையம்மன் பல்லில் இதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இந்த கொஷின் கேட்டது தான் யூனிட் 8லையும் கவர் ஆகிற ஏரியா. ஏறு தழுவுதல் குறித்து பல நடுகர்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளன. புடைப்பு சிற்பங்கள்லாம் என்ன? இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, ஒரு டிராயிங் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஒரு சிலையும் இருக்குது. டிராயிங் அப்படியே அந்த சர்ஃபேஸை ஒன்றி போயிடுச்சு. ஆனால் இங்கே இந்த சிலை பார்த்திங்கன்னா சர்ஃபேஸை விட்டு கொஞ்சம் மேலே எழும்பி இருக்குது. ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் புடைப்பு சிற்பம்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். தெரியும் பாக்ஸ் பாருங்கள். எகிப்தில் உள்ள பெனி ஹசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் குறித்து செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாதிரியான நடுகர்கள் புடைப்பு சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி, இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள்.
சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல். பேரை பாருங்க. எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. கோவிரிச்சங்கன் கருந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு. ஓகே, ஸோ பாருங்கள், பெரிய பயலு அப்படிங்கிறவர் தான் இதை நட்டிருக்காரு. அதுக்கான சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நடுகள் வழக்கம் இது. அடுத்து பாருங்கள், கூரிய கொம்புகளும் சிலிர்த்த துமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், திமிலுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவு எனும் இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தந்த ஓவியம் எங்கே அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ஸோ திமிலுடன் கூடிய காளை அப்படின்னா சித்திரக்கல் புடவு. காளையுடைய உடம்புல திமில் அப்படிங்கிறது புடைத்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். அப்போ திமிலுடன் கூடிய காளை புடவு அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரைமிங்கை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கல்லூத்து மேட்டுப்பட்டி, ஒரு இடத்த மேடாக்கணும்னா கல்லை போட்டு மேடாக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி கரிக்கையூர், பாருங்கள், கோத்தகிரி கரிக்கையூர். இதுலேயும் கிரி கரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைமிங்கான நீங்கள் வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். கோத்தகிரி கரிக்கையூர். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோத்தகிரி எங்கே இருக்குது? நீலகிரி, அங்கேயும் ஒரு கிரி வருது பாருங்கள். கிரி, கரி, கிரி, இதெல்லாம் ஒரே ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றில் காளைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மக்கள் காளைகளை தெய்வமாக வழிபட்டனர். காளைகளை தெய்வமாக வழிபட்டது யாருன்னு பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள். அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ள மாடுதலும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறுதழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு பிவைக்கு கொஷின் என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை தமிழர் நாகரிகத்துடன் ஒன்றுபடுத்தி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐராவதம் மகாதேவன். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் 8லையும் கவர் ஆகுது. அதே நேரத்தில் ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஏரியாலையுமே இது கவர் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பண்பாட்டு அடையாளம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஏறுதழுவுதல் எந்த நிலத்திற்கு உரியது? முல்லை நிலம். மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்து இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சியடைந்தது. ஸோ முல்லை நிலத்தில் ஆரம்பித்து பாலை நிலத்துக்கு போய் பண்பாட்டு அடையாளமாக இது மாறி இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏறு மாடுகள். பாருங்கள், வெரைட்டி பிரிக்கிறாங்க பாருங்கள். எருதுகள் ஏறுகள் என அழைக்கப்பட்டன. இது உழவர்களோடு தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளுக்காக தான் நம்ம மாட்டு பொங்கலையே கொண்டாடுறோம். சரியா? அடுத்து பாருங்க, ஸோ மாட்டு பொங்கல் அப்போ கொடுக்குற விஷயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். மாடை குளிப்பாட்டுவாங்க, கொம்புகளுக்கு பிசிறு சீவுவாங்க, அதே மாதிரி பூ மாலை அணிவிப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது பெருசாக முக்கியம் இல்லை. அதே மாதிரி மாடுகளோடு விளையாடி அவங்க மகிழுவாங்க. இதைத்தான் ஏறுதழுவுதல்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஜெயிக்கிற மாடுகளுக்கும் ஆட்களுக்கும் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஏறுதழுவுதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையுமே பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. என்னென்னன்றதை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பல பெயர் இருக்குது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சல்லிக்கட்டு அப்படிங்கிறது தான் திரிபுற்று ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போ ஒரிஜினல் நேம் சல்லிக்கட்டு, திரிபுற்ற நேம் தான் ஜல்லிக்கட்டு. ஓகே, அப்போ இது எதுக்காக இந்த பேர் வந்துச்சு நம்ம தெரியணும் இல்லையா?
சல்லி அப்படிங்கிறது மாட்டுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளையத்தின் பெயர். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போது இருக்குது. ஓகே, என்ன கொம்புன்னு பார்த்து வச்சுக்கோங்க, புளியங்கொம்பு. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடித்து மாட்டின் கொம்புகளில் கட்டி விடுவாங்க. ஜெயிக்கிற வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாக கொடுக்கப்படும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கான பொருள் நமக்கு கிடச்சிருச்சு. ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்துச்சுன்றதை இப்போ தெளிவாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், மேலை நாடுகளில் இந்த ஜல்லிக்கட்டு இருக்கா? எஸ், இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரன். அங்கு கொன்றுவாங்க காளையை. அந்த விளையாட்டில் ஆயுதங்களையும் பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சர்லையே மேலை நாடுகளில் காளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம நாட்டில் எப்படி பார்க்குறோன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், சில நாடுகளில் இருக்கக்கூடிய வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, காளையை அடக்கும் வீரன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி முடிவில் அந்த காளை கொல்லப்படுவதுண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தொடக்கத்துலேயும் முடிவுலையும் காளைகளுக்கு என்ன பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அன்பையும் வீரத்தையும் ஒன்று சேர்ந்து நடத்துகிறது தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காளை விடி விளையாட்டு அல்லது ஜல்லிக்கட்டு விளையாட்டு. அடுத்து பாருங்க, இந்த ஏறுதழுவுதல் விழா எத்தனை ஆண்டுகள் பழமையானது கேட்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு தொன்மையானது. ஸோ இதுதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கவிதை பிழை மிகவும் முக்கியமான ஒன்று மணிமேகலை. மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சீத்தலை சாத்தனார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திர விழா பற்றி பேசியிருப்பாங்க. இந்திர விழாங்கிறது சிலப்பதிகாரத்துலேயும் இருக்குது, மணிமேகலையுமே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு தான். ஸோ பாருங்கள், யானை மீது ஒரு வீரர் உட்காந்து கையில் முரசு மாதிரி இது சம்திங் வச்சுருக்கிறாரு, கொட்டு மாதிரி. அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த டோரா போட்டு சொல்கிறாரு. அது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் இங்கே பிக்சரைஸ் ஆகிருக்கு. இதோட காதை பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விழாவரை காதை. ஸோ இதில் பாடல் வரிகள் முக்கியம் இல்லை, சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். சமய கணக்கருடைய பேர் பாருங்கள், சமய தத்துவவாதின்னு சொல்கிறோம். பாடை மக்கள். பாடை மக்கள் அப்படின்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள்னு பொருள். குழியி. ஓகே, குழியினா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி, இதை பாருங்க, கோட்டினா மன்றம். பொலம், பொன். தங்கம் விற்கிறவளை மண்டையை புழக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொலம், பொன். வேதிகை, திண்ணை. தூணம், தூண், ரைமிங்காக இருக்கு இல்லையா. தாமம், மாலை. ஸோ மாலையில் தாமதமாக வீட்டுக்கு போகக்கூடாது. ஓகே, மாலை தாமதம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடி. இந்த கொடிகள் பாருங்க, இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியாவாக இருக்கும். கொடிகளுக்கான வெவ்வேறு பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கதலிகை கொடி, அதே மாதிரி காலூன்று கொடி, விலோதம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. கொடியை பற்றி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏரியாவை நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியானதோ இல்லை கீழ்கண்டவற்றுள் எந்த ஜோடி சரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டக்கூடிய கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. சரியா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இதில் பாடலின் பொருள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த விழா எங்கே நடக்குது? புகார் நகரத்தில் தான் நடக்குது. சமயவாதிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் அங்கே இருக்கிறாரு. இந்த நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளும் அங்கே இருக்கிறாங்க.
கடல் வழி வணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டுக்காரர்களும் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு, எண்பேராயம், இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல். தோரணம் கட்டிய தெருக்களில் குற்றமில்லா மன்றங்களிலும் பூரண கும்பம், பொற்பாலிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள். குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக் கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். ஸோ அப்போ பாருங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பாக்கு மரம், வாழை மரம், வஞ்சிக்கொடி, பூங்கொடி, கரும்பு, இது எல்லாத்தையும் நட்டு வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் வரிசையாக இருக்கக்கூடிய தூண்களில் முத்து மாலையை தொங்க விட்டுருக்குறாங்க. என்ன மாலை? முத்து மாலை. 100க்கு 100 வாங்குறது தான் உங்களுடைய எய்மாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், விழாக்கள் நிறைந்த இம்மூதூரில் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். ஸோ அதே மாதிரி துகில் கொடி, கம்புகளில் கட்டிய கொடி, இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பெருசாக முக்கியம் இல்லை. பட்டிமன்றம் ஏறுமீன், இதை பாருங்கள். குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லென பற்றி சொற்பொழிவாற்றுங்கள். அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள். ஸோ இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஐம்பெருங்குழுங்கிறதுல யார் இருக்காங்க? இதிலேருந்து கொஷின் வரலாம். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் யார் ஐம்பெருங்குழுவில் சம்மந்தம் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ இது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஐம்பெருங்குழுனா ஒரு 5 பேர் இருக்காங்க முக்கியமானவங்க. அது யார் யாருன்னு பாருங்கள். அமைச்சர், சடங்கு செய்கிறவங்க, படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்னா ஒற்றர் என்பது பொருள். அதே மாதிரி எண்பேராயம் ஒரு 8 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். ஸோ இதுங்க அந்த 8 முக்கியமானது. அதே மாதிரி பாருங்கள், சினமும் பூசலும் கைவிடுகங்கிற ஒரு ஏரியா இருக்குது. மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விலகி நிற்க வேண்டிய ஆட்கள் யாருன்னு பாருங்கள், மாறுபாடு கொண்ட பகைவர்கள். அடுத்து பாருங்கள், வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும். எத்தனை நாள் திருவிழா அது? இது ரொம்ப முக்கியம். 28 நாட்கள் திருவிழா. சரியா? அப்போ இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? ஆல்ரெடி கேட்ட பிவைக்கு கொஸ்டின் இது. 28 நாட்கள் நடைபெறும். அடுத்து பாருங்க, ஒளி வீசும் வாளேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானைப்படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் முளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கொண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் தெரிவித்தான். இது எல்லாமே முரசறைவோன் சொன்ன வார்த்தைகள் தான். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் முக்கியமானது. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் உம்னு வந்திருக்கு. அப்போ இது எண்ணுமை. அடுத்து பாருங்க, காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். அடுத்து பாருங்க, மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினை முற்றுகள். உருபொருள் பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். இதுக்கு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இலக்கணம் ஏரியாவில் இருக்குது. ஆல்ரெடி படித்த இலக்கணம்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இருக்கும். தாம்பூந்துறை வினைத்தொகை, வினைனாலே 3 காலங்களுக்கு வரும் இல்லையா. அடுத்து பாருங்கள், பாங்கறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை, பண்பு தொகை. எல்லாமே ஒரு மை விகுதி வர்ற மாதிரி வந்திருக்கும். நன்மை, தன்மை, நன்மை. ஸோ இதெல்லாம் பண்பு தொகை. அடுத்த நூல்வழி பாருங்க, தொடர்நிலை செயல் வரிசையில் இரட்டை காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இவை மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்கள். மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. முக்கியமான பாயிண்ட்ஸு. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் பெயர் உண்டு.
இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். நம்ம மார்க் பண்ண லைன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது. எந்த சமயத்தை பற்றி பேசுதுன்னு பாருங்க, பௌத்த சமயம். கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். ஓகே, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்கலாம். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை தான் விலாவர காதை. எந்த நகரம்? புகார் நகரம். எழுதின ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன்கிறது தான் இவருடைய இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்திருக்கிறாரு. கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதனால் இவரை மதுரை கூலவாணிகன் மகனார் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் இவரை பாராட்டி பேசியிருக்கிறாரு. ஓகே, அடுத்து பாருங்கள், மணிமேகலையிலேருந்து ஒரு வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி கேட்ட ஒன்று. அறம் எனப்படுவது யாதென கேட்பின். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. அடுத்ததாக திருக்குறள் ஏரியா பாருங்க. உலக பண்பாட்டு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இது உலக பொதுமுறைன்னு பேர் இருக்கு. இந்நூல் முப்பால், பொதுமுறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுது. இதெல்லாம் அதோட பெயர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 11 இதெல்லாம் 10 பேர். 10 பேரை நீங்கள் படிக்க வேண்டாம், 10ன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது. இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ரொம்ப முக்கியம். இந்த நூலை போற்றக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க. பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் இங்கே இருக்கு. நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே முக்கியமானது. நிறையா தடவை எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. இதை மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஓற்றில் முடியும். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்து வரைக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அதே மாதிரி திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர், நிறைய தடவை கேட்ட கொஷின், தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் 7 இடங்களில் வந்திருக்குது பாருங்கள். அதே இது 7ங்கிற சொல் 8 இடங்களில், அதாவது 8 குறட்பாக்களில் வந்திருக்குது. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலாக மொழிபெயர்த்தவர் தான் ஜி.யு. போப். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் இடம்பெற்ற விதை குன்றின் மணி விதை. சரியா? ஸோ அது மாதிரி நெருஞ்சி பழம், இதெல்லாமே திருக்குறளில் எடுத்தாளப்பட்ட சிறப்பான விஷயங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாமுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம்.
அடுத்து கலைச்சொல் அறிவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அகழாய்வு எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி, நடுகள் ஹீரோஸ்டோன், பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல், புடைப்புச் சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.